ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். பாடுமா? என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். நோயின் கட்டுக்கள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டுக் கொண்டார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டுக் கொண்டார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றுக் கொண்டவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். மன்றாடும் போது செவி சாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழ செய்தார். அன்றாடும்போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஆமென். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். விண்ணப்பம் கேட்டார், அன்பு கூர்வே, விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விண்ணப்பம் கேட்டார், அன்பு கூர்வே, விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை நன்றி சொல்லி விண்ணப்பம் செய்தார். கேட்டார், விண்ணப்பம் கேட்டார், நீ சொல்வேன், விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். என் விண்ணப்பம் கேட்டார், அன்பு கூர்வே, விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஆமென். ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் கர்த்தரை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்னது போல எந்த வருத்தங்கள் பாரங்கள் நம்மை பயப்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த காலவில் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு கூட ஒரு இளைப்பாறுதலோடு கூட நம்ம இன்னொரு சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், இரக்கமுள்ளவர், அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. அவன் பாடலின் கருத்துணர்வுகளை சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாம் சொல்லி பாடுவோமா? எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாம் சொல்லுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். நன்றியோடு வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், எனக்கு பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லி பாடுவோமா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியம். எல்லாரும் அறிக்கை செய்து பாடுவோமா? நன்றி அப்பா, உம்முடைய ஆறுதலுக்காக நன்றி, நீர் கொடுக்கிற ஆரோக்கியத்திற்காக நன்றி. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறாராமே, ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, இயேசு ராஜா. நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார் எனக்கு, ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசுவே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாம் சொல்லி பாடுவோமா? எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கடைசியில் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் நல்லவர், சர்வ
நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடிய அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த நேசர் நமக்காக இருக்கிறபடினால இந்த காலத்தில் நம்ம விசுவாசிகள் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நீ அற்புதங்களை கண்டிடுவாய் என்ற வாக்குறுதி வசனத்தின்படியே இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அதிசயங்களை அற்புதங்களை காண செய்வார். நம்பிக்கையோடு கூட இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவன் நல்ல உற்சாகமாக நம்ம கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடும்போதே ஆண்டவர் நிறைவேற்ற வந்து விட்டார் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் இன்று. ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம விசுவாசிக்கும் போது இன்றைக்கே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஆக பாட நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி அறிக்கை செய்து பாடுவோம். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். எல்லாரும் விசுவாசத்தோட கரங்களை தட்டி என்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் இழந்தே வழி விடுவே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுவே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுவே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுவே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுவே. அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்ல
அற்புதம் கண்டிடுவார். அதிசயம் காண செய்வேன் என்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் உன்னை அதிசயம் காண நன்றி அம்மா. நீ அற்புதம் கண்டிடுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எத்தனை பேர் விசுவாசிங்க இந்த காலவேளை கர்த்தருடைய வாழ்க்கையில என்னை அதிசயங்களை காண செய்வார்? ஹல்லேலூயா. வாக்களித்த தேவன் அவர், நிச்சயம் வாக்கு மாறாதவர். எனக்காக சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றி தீருவார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடலாம். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இந்த பாடலின் வரிகளை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை பாடி ஆண்டவர் நாம் தன்னை பயன்படுத்துவோம். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், கண்மணி போல காத்து கொள்வதால் உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், கண்மணி போல காத்துக் கொள்வதால் கரங்களில் என்னை நல்ல உற்சாகமாய் கரங்களை சொல்லுமா? உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நல்ல உற்சாகமாய் உம்மை கரங்களை தட்டி. துதிப்பேன், ஹல்லேலூயா. நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் எல்லாம் சேர்ந்து சொல்ல உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், நான் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நம்மை கண்மணி போல் அவர் ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்களிலே நம்மை சுமந்து வருகிறார். ஹல்லேலூயா.
ஆமென். அதை கடைசியாக நன்றியோடு இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். பரம எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றையும் நாம் விசுவாசமாக அறிக்கை செய்யலாம். விடுதலை விடுதலையே, லோகமதில் மோகத்தில் விடுதலையே, நானே என்னும் சுய வாழ்விலிருந்து விடுதலை, நாததனில் வாழ்வதால் விடுதலை. ஹல்லேலூயா. கண்ணீர் யாவும் கர்த்தர் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்களை அவர் தீர்த்திடுவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம தைரியமாக சொல்ல முடியும், இனி மரணம் இல்லை, மனநோயின் துயரம் இல்லை, அலறல் இல்லை, அழுகையின் சோகம் இல்லை என்று சொல்லி இந்த பாடலில் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி விசுவாசம் அறிக்கை செய்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். அழகாக ஜொலித்திடுதே. எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே தோழித்தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமா சிறகின தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நீளடி சிரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மறுவீரே. மேலான எருசலேமே, அல்லேலூயா, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, நல்ல உற்சாகமாய் கரங்களை பாடலாமா? அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆஹா என் எருசலேமே, ஆமென், ஆஹா என் எருசலேமே, ஆஹா என் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலை
இயேசுவில் விடுதலையே. ஆமென். நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. Thank you Lord. Hallelujah. வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன எருசலேமே. Hallelujah. சுயாதீன எருசலேமே. சுயாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், என் மனதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. மறுபடியும் சொல். கண்ணீர் யாவும் ஆமென். கனிவோடு துடைத்திடுவார். எல்லா விசுவாச கரங்களை உற்சாகப்படுத்தி மனதின் ஆமென். ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அழுகையின் சோகமில்லை. கலைநகராம் எருசலேமே. கலைநகராம் எருசலேமே. தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென். அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை ஆண்டு மகிமை செலுத்துவோமா? அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் கனிவோடு துடைப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணமதின் ஏக்கங்களை அவர் தீர்த்திடுவார். எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. எனக்காக அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. இனி ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில மரணம் இல்லை, மனநோயின் துயரம் இல்லை, அலறல் இல்லை, அழுகையின் சத்தம் இல்லை. கர்த்தர் என்னுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து எங்களுடைய குடும்பத்தை தெய்வீக சமானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர் நான் கர்த்தரை ஆராதிக்கும் போதே அவரை நடுவிலே எழுந்தருளுவார், அவருடைய மகிமை எங்களுடைய நடுவிலே வரும் என்று சொல்லி நம்ம உற்சாகத்தோடு இந்த காலவெல்ல விசுவாசமாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவரை ஆராதிப்பது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த நாளில் எத்தனையோ பேர் மருத்துவமனையில் பலவிதமான வியாதியின் மத்தியில் அவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரை நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கும்படியாக அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவர் பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்தவர்களாக நாம் இந்த காலவேளை வாசித்த சங்கீதத்தின்படியே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தவர்கள் ஆத்துமாவே நீ உன்னுடைய இளைப்பாறுதலுக்குள் திரும்பு. இந்த காலவேளை எதெல்லாம் குறித்து பாரத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்களோ உங்கள் ஆத்மாவில் கைகளை வைத்து சொல்லுங்க, ஆத்மாவே உன்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள திரும்பு, என் ஆத்மாவே உன்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள திரும்பு. அவர் உன்னுடைய கண்ணீர்களை துடைப்பார், உன்னுடைய கதறலை காண்கிற தேவன். இந்த காலவெல்ல நம்முடைய மன வேதனைகளை அறிந்த தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர் நம்ம நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை மேகங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த காலவெல்ல உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீரே ஆராதனை நாயகர்,
நீரே ஆராதனை வேந்தன். எங்களுடைய ஆயுள் முடியும் வரை நாங்கள் உம்மை உண்மையாய் தொழுது கொள்வோம், உண்மையாய் ஆராதிப்போம். நல்ல கரங்களை ஆண்டு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீ. நல்ல உற்சாகமாய் கலந்து சொல்லுமா? ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை என்று உண்மையா சொல்ல முடியும். நான் உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆமென். ஆராதனை வேந்தன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஹல்லேலூயா. ஆயிரம் பேர்களில் சிறந்தவரே ஆண்டவர் இயேசு நீரே. இனி வெள்ளியே பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. எங்கள் விடிவெள்ளியே, எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீ. நல்ல சத்தத்தை வைத்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நீரே எங்களுடைய ஆராதனை நாயகன். உம்மையை நாங்கள் தொழுது கொள்வோம் அப்பா. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. எல்லா மாந்தர்கள் போற்றிடும் தெய்வமே, மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடுமே, மகிழுடன் துதித்திடுவே. எல்லா முழங்கால் யாவும் முழங்கிடுமே, மகிழுடன் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். நல்ல உற்சாகமாய் கரங்களை ஆராதனை வேந்தனுக்கு உங்களால் முடிந்த அளவில் உற்சாகமாய் கரங்களை ஆராதிக்கலாமா? முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, ஹல்லேலூயா, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீ. ஆராதனை நாயகரே, நன்றி நன்றி நன்றி. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஹல்லேலூயா. ஆயுள் முடியும் வரை இயேசுவே நான் உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவர். எல்லாம் சொல்லி பாடும். ஹல்லேலூயா. நீர் உன்னத, நீர் சிறந்தவர் அப்பா. ஹல்லேலூயா. முழங்கால் யாவுமே ஆரினில் முழங்கிடுதே. முழங்கால் யாவுமே ஆரினில் முழங்கிடுதே. உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே,
ஹalleluya ஆமென் ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுகிறோம் ஆமென் 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 ஒளி எங்கள் அருள் நிறைவே என்று தொழுகிறோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுகிறோம்
வல்லமை வல்லமை ஆகப்பா இந்த காலவில் ஒவ்வொரு நிரப்புங்க இப்படி ஆவினால் நிரப்புங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க இழந்து போன அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் இந்த காலவில் பெற்றுக்கொள்வார்களாக இழந்து போன அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வார்களாக ஒவ்வொரு மேலும் அபிஷேகிக்கிற கரம் இறங்கட்டும் ஒவ்வொரு தலை மேலும் அபிஷேகிக்கிற கரம் இறங்கட்டும் ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஆமே ஊற்றிடுமே ஆமே பெந்தேகோஸ்தேனால் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே கேட்போமா செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தின் உமக்காய் ஒவ்வொரு நிரப்புங்க எல்லா கட்டுகள் உடையட்டும் எல்லா சாபங்கள் உடையட்டும் இந்த காலவேளை உம்மை துதிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும் ஒவ்வொரு சரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும் ஒவ்வொரு பலத்தினால் இடை கட்டுங்கப்பா ஓ ராகமலதரனமம சப்தரகனமலம தேசத்தை உமக்காய் தானகிற அபிஷேகம் அபிஷேகம் சுமே அனங்கொண்டு உமக்காய் எழும்பிட நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில பேசி எங்களை நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்கப்பா உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க உங்களுடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க ராஜா மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவர் இந்த காலவேளை எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே ஹல்லேலூயா 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 எல்லாருடைய அந்தகார சங்கிலிகளை உம்மை துதிக்கும் போதே நீர் அறுத்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி அன்றைக்கு பவுலு சீலா உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை கட்டியிருந்த கட்டுகள் அவிழ்ந்தது போல இந்த காலவேளை உம்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் இப்பொழுதே உடையட்டும் இப்பொழுதே உடையட்டும் அப்பா நீர் அவர்களுக்காக உடை தெரிவீராக ஆராதிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் முன்னேற முடியாமல் இருக்கிற தடைகள் விலகட்டும் ஹல்லேலூயா 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 நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஒரு விடுதலை இந்த இடத்துல நீர் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஒரு விடுதலை இந்த இடத்துல கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா உம்முடைய விடுதலை ஜனங்கள் அனுபவிப்பார்களாக நீர் கொடுக்கிற விடுதலையை ஜனங்கள் அனுபவிப்பார்களாக ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு விடுதலையை நீர் இப்பொழுதே கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி விசுவாசிக்கிற கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க இந்த காலவேளை கர்த்தர் ஒவ்வொரு விடுவித்துக் கொண்டிருக்கிறார் ஓ ரீகபலரனமம ஷக்கதலரனம கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில பேசுங்க யாரும் அமைதியா இருக்க கூட நல்ல வர கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து அப்பா நீர் என்ன நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாறுதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா thank you jesus உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா thank you jesus பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலவேளை அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் உங்களை அவருடைய உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் நன்றாய் அறிந்தவர் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நன்றாய் அறிந்தவர் அப்படிப்பட்ட தேவனை தான் இந்த காலவேளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க ஹல்லேலூயா நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஹல்லேலூயா
நாளை தினத்தை குறித்து ஒரு நாள் கவலைப்பட வேண்டாம். பரமபிதா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். காக்கைகளை போஷிக்கிற தேவன், ஆகாய பறவைகளை போஷிக்கிற தேவன், காட்டு மிருகங்களை போஷிக்கிற தேவன். அவர் நம்மை எப்படி கைவிடுவார்? அவர் நம்மை எப்படி கைவிடுவார்? ஒவ்வொரு நிமிடமும் நம்ம நினைவா இருக்கிற தேவன். அவர் நம்மை எப்படி கைவிடுவார்? அவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி செல்வார். இந்த மாதம் மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார். அந்த நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகள் எவ்வளவு தலைகீழாக இருந்தாலும் அதை குறித்து கலங்க வேண்டாம். என்னை அழைத்த தேவன் என்னை ஒருபோது கைவிட மாட்டார். என்னை அழைத்த தேவன் என்னை ஒருபோது கைவிட மாட்டார். என்னை கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். என்னை கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தினவர்களா இந்த காலவெல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்கிற உறுதி உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். ஆண்டவர் அழைக்காமல் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் அழைக்காமல் யாரும் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள முடியாது. மனிதர்கள் அழைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அழைத்ததுனால தான் இந்த காலவெல்ல இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. அவருடைய அனாதி திட்டத்தின்படி இந்த இடத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எங்களை அழைத்தவரே உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை அழைத்தவரே உங்களுடைய கிருபைக்காக நன்றி. உங்க அழைப்பு எங்கள் மேல இருக்கிறதுனால தான் இதுவரைக்கும் நாங்கள் அழியாம இருக்கிறோம்ப்பா. உங்களுடைய அழைப்பு எங்கள் மேல இருக்கிறதுனால தான் நீர் எங்களை கைவிடலப்பா. இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கிருபை. இதுவரைக்கும் நிலை நிற்கிறது உங்களுடைய கிருபைப்பா. எங்கள் மேல் இருக்கிற உங்களுடைய அழைப்பிற்காக நன்றி. வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மேல இருக்கிற உங்களுடைய அழைப்பிற்காக நன்றி. உங்களுடைய அழைப்பு மாறாதவைகளப்பா. உங்களுடைய அழைப்பு மாறாதவைகளப்பா. அந்த மாறாத அழைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கிருபை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால பாடுவோம். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அன்பிற்கு நிகரே இயேசையா. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை.
செய்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. எல்லாரும் விசுவாசம் அறிக்கை செய்து பாடுவோம். உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம். என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பே. அவர்தான் என்னுடைய ஆராதனை சொல்றோம். கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆதாரம், நீரே என்னுடைய ஆதாரப்பா. உம்மை விட்டு வேறு எங்கே செல்ல முடியும் ராஜா? உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு இணையே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால அன்பிற்கு. கடைசி எல்லாரும் இந்த அருகில் உணர்ந்து பாடுவோமா? அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ள. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஓ அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் thank you அப்பா. நாங்கள் என்றென்று சார்ந்திருக்கும் கண்மலையே தகுதியுள்ளவர். ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, ஓ அழைத்த அழைப்பின். நீங்க மாத்திரம் சொல்வீங்களா? உங்க அழைப்பு இருந்ததா நான் அழிந்து போகவில்லை. சத்தத்தை உயர்த்தி இருந்ததா நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததால் வாழ்ந்து கொண்டு. உங்க அன்பிற்கு இணையே. ஹல்லேலூயா. உங்க கிருபை என்னை காத்ததால அன்பிற்கு நிகரே. உங்க கிருபை என்னை காத்ததால நன்றி அப்பா. அன்பிற்கு நிகரே. மறுபடியும் சொல்லுங்க. உங்க கிருபை என்னை காத்ததால். உங்க கிருபை என்னை காத்ததால நன்றி அப்பா. உங்க கிருபை என்ன இதுவரைக்கும் வாழ்வதும் நிலை நிற்பதும் உங்க கிருபைப்பா. இயேசுவே உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. நல்ல கரங்களை ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா? என்னை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டங்களை உடையவரப்பா. ஒரு நாளும் நான் கலங்க மாட்டேன். எனக்காக நீர் வைத்திருக்கிற முன்குறித்திருக்கிற திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. சரி, நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையினராக கடந்து செல்லலாம். நான் சொல்கிற வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார்.
அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசும்படியாக நம்ம ஜெபத்தோடு கூட காத்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாமா? இன்னும் இவ்வளோதான் சத்தமாக, நல்லா சத்தமாக கரங்களை தட்டி. ஆமென். உலகம் முழுவதிலும் இன்றைக்கு மதர்ஸ் டே, அன்னையர் தினத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடி கொண்டிருக்காங்க. ஆகவே இன்றைக்கு விசேஷமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். சரி, நம்ம இன்றைக்கு இங்கே வாசித்த வேத பகுதியில் ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அவர்கள் இது போல ஒரு நாளிலே ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த ஸ்திரீயும் அந்த ஆலயத்தில் கடந்து வந்திருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த பலவீனமாய் இருந்த அந்த ஸ்திரீயை கண்டு தன்னுடைய கைகளை அவள் மேல் என்ன பண்ணார், வைத்தார். வைத்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலைவெளியில் என்னென்ன காரியங்களினால நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 12ஆம் வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியில் யார் யாரெல்லாம் இப்படி பலவீனத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறவர் என்று சொல்லி பல செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நான் எதை குறித்து பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், நாமே நம்மை விடுவித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சவுண்டு கம்மியாக இருக்குது. ஏசப்பா உங்களை விடுதலையாக்குவார்னா சவுண்டு நல்லா பலமாக வரும். அது எப்படி நானே என்னை விடுதலையாக்க முடியும்? பாருங்கள், இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு அதுதான், உன்னை நீயே தப்புவித்துக்கொள். சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய செய்தி தலைப்பு என்னது? உன்னை நீயே தப்புவித்துக்கொள். பாருங்கள், இங்கே இந்த சம்பவத்துக்கு நம்ம மறுபடியும் வரப்போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு பிற்பாடு இந்த சம்பவத்துக்கு நம்ம வருவோம் என்று சொன்னால் இது நமக்கு புரியும், விளங்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பாருங்கள், செல்ஃப் டெலிவரன்ஸ், நம்மை நாமே நம்மால் விடுதலையாக்கி கொள்ள முடியும், நம்மை நாமே நம்மால் தப்புவித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து அவனுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்? ஆமென். பாருங்கள், இந்த வசனத்தை நான் சொல்லணும்னு எதுக்கு நான் ஏவப்பட்டேன் அப்படி சொன்னால், நம்முடைய சபையில் ஒரு சிலர் என்கிட்ட சில ஜெப குறிப்பு சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில நாட்களில் எனக்குள்ள ஒரு விதமான அசுத்தாவி கிரியை செய்து அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க. யார் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, ரட்சிக்கப்படாதவங்க இல்லை, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க. உதாரணமாக இந்த அமாவாசை, பௌர்ணமி, வேறு என்னெல்லாம் நாள் இருக்குது, அந்த மாதிரி நாளில் என்ன அறியாமலே அவன் சரீரத்தில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி சிலர் ஜெபம் பண்ணுறீங்க.
அதை குறித்ததான ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த கால வேளை வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிறீங்களோ உங்கள் ஒருவரையும் பிசாசு தொட முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே பிசாசு போக முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம். வேணா நான் எழுதி வேணால் கொடுக்குறேன். அப்படிப்பட்டவங்க எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எதுலையாச்சும் எழுதி கொடுக்கணுன்னா கூட சொல்லுங்கள், எழுதி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்களோ, நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறீங்களோ, உங்களுக்குள்ள பிசாசு போக முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாலே அதை பிரித்து எழுதுனீங்கன்னா அது எப்படி சொல்லணும்? கிறிஸ்து அவன். கிறிஸ்தவள் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து அவள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதையும் அவங்க ஒரு கிறிஸ்துப்பா அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதோ இங்கே இருக்காங்க சிஸ்டர் ஒரு கிறிஸ்து அப்படின்னா இவங்க ஒரு இயேசு கிறிஸ்து அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். அப்போ கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவி யார் மேலே இருக்கிறதோ அவர்களை அசுத்த ஆவி தொட முடியுமா? அவர்களை அசுத்த ஆவி ஆட்கொள்ள முடியுமா? அவங்களுக்குள்ளே போக முடியுமா? எந்த ஒரு பிசாசாலும் அசுத்த ஆவி, எந்த அசுத்த ஆவினாலும் நம்முடைய சரீரத்துக்குள்ளேயோ நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளேயோ அவைகளால் என்ன பண்ண முடியாது? உள்ளே போக முடியாது. ஆனால் இது ஏன் எனக்குள்ளே அசுத்தாவி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் நம்ம கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோமே தவிர இன்னும் நம்முடைய மனசு என்ன பண்ணல, மாறலை. வேதவசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொன்னால் எல்லாமே புதிதாயிடுச்சு. இப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தர் எப்படி பண்ணியிருக்கிறாரு? ஒரு புது சிருஷ்டியாக என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றியிருக்கிறார். அப்போ புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட நம்முடைய சரீரத்துக்குள்ள, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு நுழைய முடியாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்தவன் சொல்கிறீங்களோ உங்களுக்குள்ள பிசாசு நுழைய முடியாது. அதை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் அதே வேளையில் எனக்கு பிசாசு பிடிக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடும்? பிடிச்சிரும். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன், எந்த நாளாக வேணா இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், எந்த நாளாக வேணா இருக்கட்டும், யாரெல்லாம் நான் ஒரு கிறிஸ்தவன் விசுவாசிக்கிறீங்களோ உங்களை எந்த சத்துருவும் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது, உங்களை பிடிக்க முடியாது, உங்களுக்குள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கிறிஸ்தவன் நீங்கள் பேர் சொல்லிக்கலாம், சபைக்கு வரலாம், காணிக்க கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம். ஆனால் எனக்குள்ள கிறிஸ்து இல்லை, எனக்குள்ள ஏதோ ஒரு அசுத்த ஆவி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யாருடையவங்க இல்லையா? அவருடையவர்கள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வசனம் சொல்லுது. அப்போ அவனுடையவன் அல்ல அப்படின்னு சொன்னால் பேரளவில் நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையான கிறிஸ்தவனை எந்த பிசாசாலும் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ சில நேரங்களில் சிலர் யோசிக்கிறாங்க, எனக்கு விரோதமாக யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க, யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அதனால தான் என் வாழ்க்கை இவ்வளோ சாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் யோசிக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்க அப்படி சொன்னால் உங்களை எந்த சத்துருவும் எந்த கிரியையும் உங்களை தொட முடியாது, உங்களை மேற்கொள்ளவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். எ கிறிஸ்டியன் cannot be possessed. பொசஸ்ட்னா என்ன அர்த்தம்னா அந்த சத்துரு உள்ளே போகிறது. பொசஸ், அதாவது டீமன் பொசஸ்டுன்னுவாங்க, பிசாசு பிடிச்சிருக்குன்னுவாங்க. பிடிச்சிருக்குன்னா நம்மளை வெளியே பிடிச்சிருக்கிறதுல உள்ளுக்குள்ளே பிசாசு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிசாசு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அதை நீங்கள் மனசார நம்பணும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பினாலும் அதுதான் உண்மை. கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால கர்த்தர் நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களில் ஒன்று என்ன அப்படி சொன்னால், சத்துருவுக்கு நம்ம மேலே கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அதே வேளையில் டீமன் பொசஸ் பண்ண முடியாது, பிசாசு என்னை பிடிக்க முடியாது, எனக்குள்ளே வர முடியாது. ஆனால் சில நேரங்களில் பிசாசு என்னை நெருக்கப்படுத்துவான்,
பிசாசு என்ன கலக்கம் அடைய செய்வான், பிசாசு என்ன துன்பப்படுத்துவான். பிசாசு வந்து நமக்கு உள்ளே போக முடியாதே தவிர வெளியே இருந்து நம்மளை வந்து நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலைக்குள்ளே அவன் கொண்டு போகிறதுக்கு பல காரியங்களை செய்வான். இதெல்லாம் செய்வானே தவிர நமக்குள்ளே அவன் போக முடியாது. இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். ஆகவே தான் பவுல் சொல்லும்போது கொரிந்தியருக்கு சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனது முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. நம்ம யாரை சுமந்து திரிகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீரத்தில் இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோன்னா என்ன அர்த்தம்? அவர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்முடைய சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே என்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம். இதை நீங்கள் மனதார விசுவாசிக்கணும். இதை நீங்கள் நம்பலை அப்படின்னு சொன்னால், ஏன் சில நேரங்களில் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கு இந்த மாதிரி நாட்களில் என் சரீரத்தில் ஏதோ நான் ஃபீல் பண்ணுறேன், என் வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு காரியத்தை நான் அப்படியே லிட்ரலாக உணர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இது எல்லாமே எதின் அடிப்படையில் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அது நடக்குது. பாருங்கள், நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய சிந்தனையை சார்ந்த ஒரு காரியம். இந்த சிந்தனையை சார்ந்த ஒரு காரியம்னு சொல்லும்போது இந்த சிந்தனை வருகிறதுக்கு மிக முக்கியமாக ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய மூளை இருந்தால் தான் ஒருத்தரால் என்ன பண்ண முடியும்? சிந்திக்க முடியும். மூளை இல்லாதவங்க சிந்திக்க முடியுமா? சிந்திக்க முடியாது. பாருங்கள், இப்போ நான் இப்படி கை தூக்கணும் அப்படின்னு சொன்னாலே இந்த மூளை சரியாக வேலை செஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்? கை தூக்க முடியும். கை தூக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு சிக்னல் என்ன பண்ணணும்? வரணும். இங்கே அதனால தான் பாருங்கள், இப்போது சில நேரங்களில் நீங்கள் ஆக்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது சில கேஸ் வந்து பிரெயின் டெட் அப்படின்வாங்க, மூளை சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நல்லா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், கண்ணெலாம் திறந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மூளை செத்துருச்சுன்னா சரீர உறுப்புகள் ஒன்று என்ன பண்ண முடியாது? செயல்படாது. அப்போ இந்த மூளை தான் சில சிக்னல்ஸ் என்ன பண்ணுது? உடம்புக்கு கொடுக்குது. அப்போது இந்த மூளையில் தான் நம்பிக்கை, விசுவாசம், சிந்தனை எல்லாமே என்ன ஆகுது? உருவாகுது. அப்போ நீங்கள் என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன நம்புறீங்கன்னா, பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து நமக்குள்ளே என்ன பண்ண போகிறான், இந்த நாளில் என்ன பண்ண போகிறான்? வரப்போகிறான். இந்த கரெக்டாக இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் பூ வச்சுன்னு வெளியே என்ன பண்ணக்கூடாது? பெண்கள் போகக்கூடாது. அப்படி போயிட்டு வந்தால் உள்ளே வந்தால் என்ன ஆகும்? வீட்டுக்கு வந்தால் நைட்டு ஏதோ ஒன்று அமுத்தும், ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம நம்புகிறோம். நீங்கள் அதை உண்மையாக ரொம்ப ஆழ் மனசில் விசுவாசிச்சிங்கன்னா அது உங்கள் பிரெயினுக்கு சிக்னலாக போகும். அது சிக்னலாக போகும்போது நான் சொன்னது போல் கையை தூக்கணுன்னாலே இந்த பிரெயின் தான் வந்து கையை தூக்க வைக்குது. அப்போது நீங்கள் இந்த பிசாசு எனக்குள்ளே வந்துருச்சு, இந்த பிசாசு இருக்குது, இந்த நாளில் ஏதோ பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது அந்த பிரெயின் உங்கள் மூளை அப்படியே என்ன பண்ணும்? நம்பிடும். அப்போ அதனால தான் நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட ஜோம் பண்ணுறீங்களா, அதுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, எனக்கு என்னன்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னா நான் சொல்ல, அது நடக்குது. ஏன் நடக்குதுன்றதான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் அதை நம்புறீங்க. ஹல்லேலூயா. மூளை எதை நம்புதோ, மூளைக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி என்னென்னா, உங்கள் சரீரத்தை அதை என்னெல்லாம் நம்புதோ அதை அப்படி என்ன பண்ண வைக்கும்னா அதை உணர வைக்கும். இன்னும் சில அட்வான்ஸ்டு கேஸ்லாம் இருக்குது, அது பார்க்க வைக்கும். சில நீங்கள் வந்து நான் அதை செத்த போனவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், தூக்கு மாட்டின்னு செத்தவங்களை நான் அங்கே பார்த்தேன் அப்படின்ற, நான் நைட்டு நான் அந்த போயிட்டு இருக்கும்போது சுடுகாட்டில் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பார்க்கல, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் வந்து உண்மையாக அங்கே இல்லை. ஆனால் உங்கள் மூளை என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ரொம்ப நம்பினதுனால இல்லாத ஒன்றை இருக்கிறது போல் என்ன பண்ணுது? நம்ப வைக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் எதை ரொம்ப ஆழ் மனசில் நம்புகிறீங்களோ அது உங்கள் சரீரத்தில் வெளிப்படும். அதனால தான் வந்து சிலர் வந்து அசுத்தாவி பிடித்தவங்களாம் அது போல் பண்ணுறாங்க, பாம்பு மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வயசுலையோ இல்லை நீங்கள் ஆண்டவர் அறியாத இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து அது கேட்டு 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 அது உண்மைன்னு நம்பியிருப்பீங்க, ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தும் இருப்பீங்க, அந்த மாதிரி சில செயல்படுறத பார்த்துருப்பீங்க. ஆகவே இந்த நம்முடைய எண்ணங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னா, ஒன்று அது உண்மையாக நம்பிருச்சுன்னா அது நம்முடைய சரீரத்தில் அதை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா.
ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு காரியத்தை முழு மனசாக விசுவாசிக்கணும். என்ன பிசாசால் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. எனக்குள்ள பிசாசு போக முடியாது. அல்லேலூயா, ஆமென். அதை நீங்கள் மனதார நீங்கள் உணரும்போது, விசுவாசிக்கும் போது, எந்த நாள் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் இயேசுவின் மரணத்தை என்னுடைய சரீரத்திலே சுமந்து திரிகிறேன். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் சும்மா ஓரளவு அப்படி சொல்கிறேன். ஒரு 3 பேர் வாங்க பார்க்கலாம். 3 பேர் வாங்க. சரி, இப்போ பாருங்கள், இவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் மோசே. இவர் யார்? மோசே. அங்கே இருக்கிறது யாருன்னா, எகிப்தில் அடிமையாக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க. இவங்க யார்? எகிப்தில் அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க. இவர் யார் அப்படி சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? அடிமைத்தனத்திலிருந்து உங்களை என்ன பண்ண போகிறேன்? விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே உங்களை என்ன பண்ண போகிறேன்? கொண்டு போகிறேன். இப்போ இவங்க அடிமையாக இருக்கிறவங்கள ஆண்டவர் முதலாவது என்ன பண்ணணும்? கரெக்டாக அடித்தடியா? விடுதலை ஆகணும். சரியா? இப்போது அவரை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துல கைப்பிடிச்சி இங்கே கூட்டு வந்து விடு பார்க்கலாம். இப்போது அடிமையாக எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை மோசே என்ன பண்ணிட்டாரு? கூட்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டாரா இல்லையா? இப்போ இவர் விடுதலை ஆக்கப்பட்டாரா? விடுதலை ஆக்கப்படலையா? விடுதலை ஆக்கப்பட்டார். சரி, இப்போ மறுபடியும் பாருங்கள், அதே காரியத்தை மறுபடியும் இப்போ நான் வேறு மாதிரி நான் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு 2 ஸ்டெப்பு கூட்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டு பார்க்கலாம். இப்போது அடிமைத்தனத்தமாகிய இஸ்ரவேல் தேசத்துலேருந்து கொண்டு வந்துட்டார். இங்கே நடுவில் இல்லை, இங்கே நிற்கிறார். ஓகேவா? இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் கானானுக்குள்ளே போல. இப்போ இவர் விடுதலை ஆகிட்டாரா? விடுதலை ஆகலையா? எங்கே இருந்தார்? அடிமைத்தனத்தில் இருந்தார். ஆனால் விடுதலை ஆனாரா இல்லையா? ஆயிட்டாரா? சரி, இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு வாப்பா, கூட்டு வாப்பா மோசே. இப்போ விடுதலை ஆகிட்டாரா? கூடவே இன்னும் விடுதலை ஆகலையா? சரி, இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு. இப்போ விடுதலை ஆகிட்டாரா? இல்லை. இப்போது கானானுக்குள்ளே கொண்டு போயிடுங்கப்பா. இப்போ விடுதலை ஆகிட்டாரா? விடுதலை ஆகிட்டார். பாருங்கள், இதுதான் உண்மையான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். என்னென்னா, இவர் இங்கே வரத்துக்கு முன்னாடி இங்கே வாங்க, நீங்கள் 2 பேரும் இந்த இதை சுற்றி வாங்க பார்க்கலாம். காணிக்கை பெட்டியை ஒரு 40 முறை சுற்றி வாங்க பார்க்கலாம். 1 தரம், 2 தரம், சீக்கிரம் ஃபாஸ்டா, 3 தரம், 4 தரம். சரி, போதும். 4 தரம் 40 வருஷத்துக்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து என்ன பண்ணிட்டாங்க? விடுதலையாகி கானானுக்குள்ளே இன்னும் என்ன பண்ணல? அதுக்கு பதிலாக எங்கே தான் இருக்கிறாங்க? நடுவில் தான் 40 வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ அவங்க உண்மையாக விடுதலை ஆனாங்க அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து கொண்டு வரும்போது அல்ல. இங்கே 40 வருஷம் இந்த வனாந்திரத்தில் சுற்றுனாங்களே, அப்போ அவங்க விடுதலை ஆகலை. எப்போ இந்த மோசே இந்த ஜனங்களை இந்த கானான் தேசத்துக்குள்ளே இவங்க இந்த ஜனங்க பிரவேசித்தாங்களோ அப்போ தான் உண்மையான விடுதலை. ஹல்லேலூயா. இதுதான் என்னது அப்படி சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஜனங்க வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது? 40 வருஷம். இப்போ அதே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வரலாம். இப்போது இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் யார் அப்படி சொன்னால், நீங்களும் நானும். இப்போது நாம் புறஜாதியாக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். இப்போது இதுதான் என்னது அப்படின்னு சொன்னால் வாக்குத்தத்தம். எது வாக்குத்தத்தம்? யாராவது சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எது வாக்குத்தத்தம்? சரி, நீங்கள் பல ஆன்சர் சொல்லலாம், ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையான ஆண்டவரே சொன்ன வாக்குத்தத்தம் எது தெரியுமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக்கொள்ள எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டது? 40 ஆண்டுகள். அதுபோல் புதிய ஏற்பாட்டில் புறஜாதிகளாகிய நாம் இந்த வாக்குத்தத்தமான காரியம் என்ன அப்படி சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தான் யார் அப்படி சொன்னால் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா வாக்குத்தத்தம். அதுதான் இந்த வசனத்தில் வாசித்தோம்.
வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க. என்ன வாக்குத்தத்தம்? மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாளே நாவிய ஊற்றுவேன். அப்போது இந்த வாக்குத்தத்தம் வர காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆண்டவருடைய அப்போஸ்தலராக இருந்த அந்த 12 பேர் சீஷர்களுக்கு மாத்திரம், அல்லது அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மேல் வீட்டு அறையில் காத்திருந்த அந்த 120 பேர் மாத்திரம்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காத்திருந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டாங்க. மற்றபடி நீங்கள் வேதம் முழுவதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்குமே நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் என்ன பண்ணலை, சொல்லப்படலை. நீங்கள் நாவினால் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும்போது நீங்கள் எப்போ அதை நம்புறீங்களோ அந்த செகண்டே கர்த்தர் உங்களை அந்த ஆவியினால் நிறைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படி சொன்னால், எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுதே இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக. நீங்கள் வந்து 40 நாள் எங்கேயும் என்ன பண்ண வேண்டியதில்லை, 40 வருஷம் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம். இதுதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சது? ஹல்லேலூயா. பாருங்கள், இப்போது இவருக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பான். பழைய ஏற்பாட்டில் இவர் யாராக இருந்தார்? மோசே. இப்போ புதிய ஏற்பாட்டில் இவர் யார்? யோவானா? சொல்லுங்க, கரெக்டாக தான் சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இவர் தான் யாருன்னு இல்லை, பரிசுத்த ஆவி தான் இங்கே நிற்கிறாரு. இவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவத்தில் சாபத்தில் இருந்த நம்ம இப்போ என்ன பண்ணுறாரு? இவர் அதிலேருந்து மீட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இப்போ எங்கே கொண்டு வந்து விடுறாரு? இவர் என்னை ஏற்றுக்கிட்டேன்னா உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தை நீ என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இவர் வந்து எந்த விதத்தையும் எங்கேயும் சுற்றலை. எப்போ இவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ உடனே இவருக்கு என்ன கொடுக்குறாரு? இந்த வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவரை இவருக்குள்ளே இருக்கும்படியாக, என்றென்றைக்கும் இருக்கும்படியாக கர்த்தர் வாக்குத்தத்தமாக இவருக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிந்திருக்குது? ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இதுதான் நடக்குது. நீங்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீங்களோ அந்த செகண்டே ஆண்டவர் உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம ரோமரில் வாசித்தோம். நம்முடைய சரீரத்தில் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் வேதவசனம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் ஆவி தான் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு தேவன் எப்படி இந்த வேதத்தில் எப்படி விடுதலையை கொடுத்துருக்கிறான்றதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நிறைய பேரை விடுதலையாக்கி இருக்கிறார். நீ விடுதலை ஆவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய பேரை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறது ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குறதல்ல, நாமே நம்மை விடுதலையாக்கி கொள்ளக்கூடியது, அல்லது நாமே நம்மை தப்புவித்து கொள்ளக்கூடியது. ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம எப்படி நம்ம வந்து சில காரியங்களில் மாட்டிக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், விடுதலை ஆக்குறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இன்னொரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொன்னால் உங்களுக்கு விடுதலை ஆகுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். யாரை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி இருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் சிக்கி இல்லை, எதுலேயுமே அடிமை இல்லை அப்படின்றவங்களுக்கு விடுதலை தேவையில்லை. யார் ஒருவர் அடிமையாக இருக்கிறாங்களோ, யார் ஒருவர் சிக்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன தேவை? விடுதலை தேவை. சரி, இப்போது சிக்கி இருக்கிற, அடிமையில் இருக்கிற, அல்லது டிப்ரெஷன் அல்லது அப்ரெஷன் இப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லப்படுகிற உபயோகிக்கப்படுகிற காரியங்கள். டிப்ரெஷன் என்ன அர்த்தம்? மன அழுத்தம். இப்படிப்பட்ட சில காரியங்களில் நம்ம சிக்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பிடித்து இருக்கிறது. இதிலிருந்து நாமே நம்ம என்ன பண்ண முடியும்னா விடுவித்து கொள்ள முடியும். அந்த செல்ஃப் டெலிவரன்ஸ், நம்மை நாமே எப்படி தப்புவித்து கொள்ள முடியும், நம்மை நாமே எப்படி விடுதலையாக்கி கொள்ள முடியும் அப்படின்றது தான் ஒரு வசனத்து மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் நான் வாசிக்கிறேன். பாருங்கள். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கை கொடுத்தாய், ஆனால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள்.
வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உன்னை தப்புவித்துக்கொள். நீ உன்னை தப்புவித்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ உன்னை தப்புவித்துக்கொள். எதுலேருந்து தப்புவித்துக்கொள் தெரியுமா? வசனம் சொல்லுது, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் சிநேகிதனுக்கு பிணைப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சில இடங்களில் யாராச்சும் ஒருத்தர் கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடனுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடும்படியா கேட்பாங்க இல்லையா? நீங்கள் கூட அந்த மாதிரி சில இடங்களில் சரி பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருக்கேன்டா, அதுக்கு கேரண்டி கையெழுத்து போட சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா, ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டதுனால போட்டிருக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சரி பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுறதுனால சரி இந்த காசை வச்சுக்கோப்பா, எல்லாம் சரியாயிட்ட அப்புறம் எனக்கு திரும்ப என்ன பண்ணிவிடு, கொடுத்துரு. நீங்கள் கொடுத்ததுனால நீங்கள் பிடிப்படலையா, நீங்கள் அவர்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பிணைப்பட்டபடினால். எதனால் பிணைப்பட்டீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். சரிப்பா நான் கையெழுத்து போடுறேன், கையெழுத்து போடும்போது சிக்கப்படலை. எப்போ நீங்கள் வாயை திறந்து சரிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரி நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எப்போ வாயை திறந்து சொன்னீங்களோ அப்போவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சிக்கி கொண்டீங்க. அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீ சிக்கி கொண்டபடினால உன் வாயின் வார்த்தைகளால் என்ன பண்ண, பிடிப்பட்டாய். அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்நியனா ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னே தெரியாது, முதல் முறை பார்க்குறீங்க, அவர் உங்களுக்கு கை கொடுக்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹலோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, கை கொடுக்குறீங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, உங்களால் முடியுமா அப்படின்னு சொன்னால், யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு சில நாட்கள் பழக்கத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி இவ்வளோ காரியத்தை சொல்கிறாரு, கண்டிப்பாக இவர் ஏமாற்ற மாட்டார், என்னதான் தெரியாதவர் இருந்தாலும் இவருடைய பேச்சு நம்ம ஏமாத்துறது போல் தெரியல அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களை நம்பி என்ன பண்ணுறோம், கை கொடுத்து சில நேரங்கள் அவங்களுக்காக என்ன பண்ணுறோம், கையெழுத்து போடுறோம். வாயினால் நம்ம என்ன பண்ணுறோம், சில வார்த்தைகளை சொல்கிறோம், சரி நான் உங்களுக்கு பண்ணுறேன். வசனம் சொல்லுது, உன் வாய் மொழிகளால் நீ என்ன பண்ண, சிக்குண்டாய். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது வசனம் சொல்லுகிறது 3ஆம் வசனம், இப்பொழுதும் என் மகனே, நீ உன் சிநேகிதனுடைய கையில் அகப்பட்டு கொண்டபடினால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? 4ஆம் வசனம், உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை என்ன பண்ணு, தப்புவித்துக்கொள். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி வாய் மொழிகளால் யாராவது சிக்குன்றிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்னா, அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணணும்னா பேசணும். தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி வாயை விட்டுட்டேன், வாயை கொடுத்துட்டேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கஷ்டத்துக்கு இணங்கி நான் என்ன பண்ணிட்டேன், சரி கஷ்டமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இப்போ என்னால் அது என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தயவு செய்து என்னை என்ன பண்ணிவிடுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் நீ வருந்தி கேட்கணுமா. இதுதான் சொல்லுது, உன்னை நீயே என்ன பண்ணிக்கொள், தப்பு வைத்துக்கொள். அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் யாராச்சும் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. தெரியாமல் வாயை விட்டுட்டேன், நான் இன்றைக்கி அப்படி சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இது வெறும் காசு சம்மந்தப்பட்ட விஷயம் மாத்திரமில்லை, நீங்கள் ஏதோ வாயை திறந்து ஏதோ நீங்கள் பேசுனதுனால அந்த இடத்துல பிரச்சனை உருவாகி இருக்கலாம். வாயை முன் அமைதியாக இருந்ததுன்னா அந்த நாளில் பிரச்சனை வந்திருக்காது, அந்த நாளில் சண்டை வந்திருக்காது. நீங்கள் வாயை திறந்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால தான் பெரிய பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்திருக்கலாம். இப்பொழுதும் நீ ஒன்று செய், உன் கண்களுக்கு நித்திரை வரவிடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மேட்ரை நீ செட்டில் ஆகிற வரைக்கும் தூங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. பாருங்கள், உதாரணமாக இந்த சிக்குண்டாய் அப்படின்றது வெறும் பண விஷயம் மாத்திரமல்ல, குடும்பத்தில் சம்மந்தப்பட்டது மாத்திரமல்ல. இப்போ சில பேர் கடனில் என்ன பண்ணிடுறாங்க, சிக்கிக்கொள்கிறாங்க. கடன் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குகிறோம், கடன் வாங்கினதுனால சிக்குள்ள. வசனம் சொல்லுது, உன் வாய்மொழிகளாய் சிக்குண்டார். கடன் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குகிறோம், சீக்கிரமாக என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். அல்லது ஒரு கால அவகாசத்தை சொல்கிறோம், 3 மாதத்துக்குள்ளே திரும்ப கொடுத்துட்றேன், 6 மாதத்துக்குள்ளே திரும்ப. நம்ம சொல்கிற வாயின் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், சிக்குன்றோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வசனம் சொல்லுது, அவன் வருந்தி கேட்டுக்கொள். நான் 6 மாதம் சொன்னேன், இப்போ என்ன பண்ணல, முடியல,
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், வருந்திக்கணும். அதுக்கு பதிலாக வேறு டிசிஷன் எடுக்கக்கூடாது. என்ன டிசிஷனு? குடும்பத்தோடு என்ன பண்ணிடலாம், எதனாச்சும் குடிச்சிட்டு செத்துடலாம், இல்லைனா இங்கேருந்து தலைமுறை மாவி வேறு எங்கேயாச்சும் ஊருக்கு என்ன பண்ணிடலாம், ஓடி போயிடலாம். அப்படிலாம் பண்ணாது. அவன் ஸ்நேகத்தில் போய் வருந்தி கேட்டுக்கொள். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படி சொன்னால், கண்ணுக்கு நித்திரை வரக்கூடாதுன்னா பாருங்கள், ஆண்டவரை நீங்கள் எப்போ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே ஆண்டவர் உங்களை எல்லா காரியத்திலேருந்து விடுதலையாக்கி விட்டார். அதுதான் உண்மையான கருத்து. அல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இன்றைக்கி நீங்கள் விடுதலையாக்கப்படாத மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையான சத்தியம் என்ன அப்படி சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே பாவம், அடிமைத்தனம், சாபம், கடன் எல்லாத்துலேயும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டாரு, விடுதலையாக்கிட்டார். கொஞ்சம் அப்படியே வா, இவனே வா. இப்போது இவர் தான் யார் அப்படின்னு சொன்னால், என்னை பிடிச்சிருக்கிற கடன், என்னை பிடிச்சிக்கோ, பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிக்கோ, மேலே மேலே மேலே. சரி, ஓகே. இப்போது கையும் பிடிச்சிக்கோ. சரி, இப்போது நான் கடனால் என்ன பண்ணியிருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கேன், கடனில் சிக்கிக்கிட்டேன். என்னால் என்ன பண்ண முடியல, மீண்டு வர முடியல. இப்போ வசனம் சொல்லுது, நீ ஒன்று என்ன செய்யினா உன் கண்ணுக்கு என்ன பண்ணாத. நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டார். இப்போ நான் ஏற்கனவே என்ன ஆயிருக்கிறேன், விடுதலை ஆகிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்கள், விடுதலை ஆக்கும், கடன்லேருந்து என்ன பண்ணுங்கள், விடுதலை ஆக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லி ஜோம் பண்ணோம், ஆண்டவரே எனக்கு 2 லட்சம் கடன் இருக்குது, 2 லட்சத்தை எனக்கு என்ன பண்ணுங்கள், தாங்கப்பா அப்படின்றோம். அப்போ ஆண்டவரும் நம்ம ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணிட்டாரு, 2 லட்சத்தை எடுத்துகிட்டு என் பாக்கெட்டில் போட்டார். ஆனால் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், இன்னும் கட்டப்பட்டிருக்கேன். என் பையில் 2 லட்சம் இருந்தாலும் என்னால் என் கை கட்டப்பட்டிருக்கிறதுனால கையை வச்சு என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. அப்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும், 2 லட்சமும் உங்கள் பேக்கெட்டில் வந்து விழும், 2 லட்சம் உங்களை விடுதலையாகவும் இல்லை. சத்தியம் ஒன்று உங்களுக்கு தெரியணும். என்ன சத்தியம்னா, அடப்பாவி எப்போ இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு அப்போயே உன்னுடைய கடன் பிரச்சனைலாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இது உன் பாக்கெட்டில் என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. நீ போய் இனிமேட்டு அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற சத்தியம் எனக்குள்ளே வரும்போது தான், நான் ஆல்ரெடி என்ன ஆகிட்டேனா, விடுதலை ஆகிட்டேனா அப்படி சொல்லி நான் என்ன பண்ண முடியும், என்னை சுற்றி இருக்கிற எல்லா கடன் இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லி வாயை திறந்து சொல்லி நான் என்ன பண்ண முடியும்னா, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், என்னை நானே தப்புவித்து கொள்ள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், சரி இப்போ போய் ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி சொன்னால், இப்போ பாருங்கள், எனக்கு வேண்டிய விடுதலை ஆண்டவர்கிட்ட இன்னும் இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்றைக்கோ விடுதலை ஆகிட்டார். எனக்கு வேண்டிய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியது நான் தான். ஹல்லேலூயா. எதனால எனக்கு கர்த்தர் விடுதலையை வச்சிருக்கிறாருன்னா, என்னுடைய வாயில் கர்த்தர் அந்த விடுதலையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். பாருங்கள், ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தில் பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயிலாறு அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்கள், முக்கியமான வசனம் 10ஆம் வசனம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட, ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன பண்ணப்படுமா, அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், உங்களுடைய வாய் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வல்லமை உடையது. அல்லேலூயா, ஆமென். வாயை திறந்து நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. மரணத்தையும் ஜீவனையும் கர்த்தர் உங்கள் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் கடனிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். ஆண்டவர் எப்பொழுது எனக்காக சிலுவையிலே சாபமானாரோ அப்பொழுதே என்னுடைய தரித்திரம், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய கண்ணீர், என்னுடைய கவலை, என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே மாற்றிவிட்டார். இனி நான் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து வாயில் நீங்கள் அறிக்கை செய்யும் போது உங்கள் வாயினாலே நீங்களே உங்களை தப்புவித்து கொள்ள முடியும், நீங்களே உங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இதை நான் ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம முதல்ல வாசித்த அந்த சம்பவத்துக்கு மீண்டும் வரலாம். அந்த 18 வருஷமாய் கூனியாக இருந்த அந்த ஸ்திரீ இல்லையா, அந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 18 வருஷமாய் லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். பாருங்கள், இந்த ஸ்திரீ யார் அப்படி சொன்னால், ஆலயத்துக்கு வருகிற ஒரு விசுவாசி, நார்மலாக சண்டே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற ஒரு விசுவாசி.
நார்மலாக சண்டே சர்வீஸ்க்கு வரவங்க தான். இதை நீங்கள் எழுத்தின்படி நான் இப்போ உங்களுக்கு போதிக்கல. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் ஏதோ அன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கூன் போட்டுக்கிட்டு 18 வருஷமாக கூன் போட்டுக்கிட்டு மேலேயே பார்க்க முடியாமல் கீழேயே பார்த்து நடந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து ஆலயத்தில் உட்காந்தாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க மட்டும் அப்படி இல்லை. இன்றைக்கி இங்கே இருக்கிற அநேகர் அவங்கள மட்டும் தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். சரீரத்தில் இல்லை, நம்முடைய சிந்தனையில் பலவிதமான காரியங்களில் கட்டப்பட்டு மேலே பார்க்க வேண்டிய நம்ம இந்த பூமியவே என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பார்த்து கொண்டிருக்கோம். ஆகவே தான் வசனம் சொல்லுது, நீங்கள் கீழானவைகள் அல்ல மேலானவைகள் என்ன பண்ணுங்கள் நோக்குங்கள். பாருங்கள், இது வந்து பலவீனப்படுத்தும் ஆவி. இவங்க சபைக்கு வந்தவங்க தான், இவங்களுக்குள்ள பிசாசு இல்லை. என்ன இருந்ததுன்னு போட்டிருக்குன்னா பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. ஆண்டவர் வந்து எத்தனையோ பேரை வந்து பிசாசுலேருந்து விடுதலை ஆக்கும்போது நம்ம நினைக்கிறது போல் பிசாசு தோறுத்துற காரியத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்பால் இப்போ சாத்தனை இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, விழுந்துறாங்க. ஆண்டவர் கையை வைத்தபோது அந்த மகன் அடுத்து நுரை தள்ளி கீழே விழுந்து செத்தவனை போல் ஆனான். அப்படிலாம் நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்திரியை மட்டும் ஆண்டவர் வந்து பிசாசு துரத்தலை. ஆண்டவர் மேலே கைகளை வைத்து என்ன சொன்னார்னா, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா சொல்லுங்கள். உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட. யார் சொன்னது இது சொல்லுங்கள், யார் சொன்னது? இயேசு. இன்னைக்கு இதே வார்த்தையை இயேசு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு இதே வார்த்தையை இயேசு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? எப்படி முடியும்? உன் கடன் பிரச்சனையிலேருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். எது எதுலனா நீங்கள் சிக்கியிருக்கீங்களோ அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? வசனம் சொன்னது இல்லையா, கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கு. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறான்ற நம்பிக்கையோட வாயை திறந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த இயேசுநாதர் சொன்ன அதே வார்த்தையை சொல்லணும். என்ன சொன்னார் அவர்? உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். இப்போ இயேசுநாதருக்கு வந்து நம்மளை போல சரீரமோ அல்லது வாயோ காதோ கண்ணோ எதுவுமே என்ன பண்ணல இல்லை. அவர் வந்து ஆவி என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அப்போது அவர் இந்த இடத்துல வந்து எனக்காக அவர் பேசணுன்னா யார் தான் பேசணும்னா, நான் பேசும்போது எனக்குள்ளே இருக்கிற இயேசுவானவர் என் மூலமாய் பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆகவே தான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நான் உன் வாயோடு இருந்து நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். அப்போ விசுவாசிக்கணும். நீங்கள் எதுலெல்லாம் சிக்கியிருக்கீங்களோ நீங்களே உங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியும். நீங்களே உங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியும்னு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறதுனால இது என்னடா புது சத்தியமாக இருக்குது, அப்போ ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் வாயை திறந்து சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்காக அந்த விடுதலையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆனால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த முக்கியமான வேலை யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட இருக்கு. நான் தான் என்ன பண்ணணும், தப்புவித்துக்கொள்ளணும். நான் தான் எனக்கான விடுதலையை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். எப்படின்னா அது என் வாயில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக அவர் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டதை அதே தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூற வந்திருக்கிறேன். அல்லேலூயா. விடுதலையை கொடுப்பாங்களா இல்லை சொல்லுவாங்களா? விடுதலைன்றது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து நான் விடுதலை பண்ணுவேன்னு விடுதலையை கூறுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி கூற முடியும்னா வாய் மூலமாக தான் விடுதலை என்ன பண்ண முடியும், கூற முடியும். இப்போ நீங்கள் வாயில திறந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் அல்லது நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ நான் சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் விடுதலையாக்கப்பட்டேன், இயேசுவின் நாமத்தினால நான் கடனிலிருந்து என்ன பண்ண மாட்டேன், விடுதலையாகணும், இயேசுவின் நாமத்தினால பலவீனத்திலிருந்து சுகப்படுத்தப்பட்டேன், குணப்படுத்தப்பட்டேன். வாயை திறந்து சொல்ல 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 தேவன் உங்களை நீங்களே உங்களுடைய நாவின் மூலமாக விடுதலையாக்க தப்புவித்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நான் சொன்னது புரியுது? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த காலவெளியில் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. உங்களை நீங்களே உங்களால் விடுதலையாக்கி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களை நீங்களே உங்களால் விடுதலையாக்கி கொள்ள முடியும்.
முடியும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மனசார? நான் சொல்கிறேன், ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து இப்போ நான் அறிக்கையாக சொல்கிறீங்களா? நான் சொன்னது வந்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன பண்ணப்பட்டாய்? விடுதலை ஆக்கப்பட்டாய். நான் பாவம்னு சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லணும்னா பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டேன் அப்படி சொல்லணும். சரியா? அடுத்தது அடிமைத்தனம் சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லணும்? விடுதலை ஆக்கப்பட்டேன். இது வந்து ஏதோ இப்போ நான் சொல்லி நீங்கள் சொல்கிறதுனால உடனே நடந்துடாது. வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் என்ன பண்ணப்படும்? விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். நான் இப்போ ஒரு சில காரியங்களை சொல்கிறேன், முடிந்தால் எழுதிக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இது யூடியூப்பில் எப்படியும் வரும், நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது இதிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சொல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது போல். எப்படி அந்த 18 வருஷமாய் கூனியாக இருந்த அந்த ஸ்திரீ மேலே கர்த்தர் கைகளை வைத்து, ஸ்திரீயே நீ விடுதலையாக்கப்பட்டாய்னு ஆண்டவர் சொன்னாரோ, அதுபோல் உங்களுடைய வாய் மூலமாய் ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்லுகிறது போல் நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும்போது நீங்களே உங்களுடைய நாவின் மூலமாக, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாய் உங்களை தப்புவித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன், நான் அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்வேன். எல்லாரும் முழு மனசோடு விசுவாசித்து இது நீங்கள் அறிக்கை செய்ய போகிறீங்க. ஓகேவா? ரெடியாக இருக்கிறீங்களா எல்லாரும்? சரி. முதலாவது, பாவம். நான் பாவத்திலிருந்து விடுதலையாகும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிமைத்தனம், கட்டு, பரம்பரை சாபங்கள், வியாதி, பலவீனம், மன்னிப்பு மற்றும் கசப்புத்தன்மை, மன ஆரோக்கியம், பயம், கடன், ஆரோக்கியமற்ற குடும்ப உறவுகள், ஓகே பாருங்கள். நான் ஒரு சில காரியங்கள் எழுதி வச்சுருக்கேன், அது இங்கிலீஷில் இருக்குது. நான் சரியாக அதை வந்து என்னால் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், எமோஷ்னல் அண்ட் மென்டல் ஹெல்த். சிலர் வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சின்ன வயசில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும், அது அவங்கள வந்து மன ரீதியாக ரொம்ப என்ன பண்ணியிருக்கோம்? பாதித்திருக்கும். ஏதாவது ஒரு காரியம் வந்து ஏதோ சின்ன வயசுலன்னு இல்லை, ஏதோ உங்கள் குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த பெரிய ஒரு இழப்பு உங்களை மன ரீதியாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பாதிச்சிருக்கும். அதனால தான் சைக்காட்ரிக் ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணுவோம்? வரும் இல்லையா? இப்போ மனைவி சாட்சி சொன்னாங்களே, அவங்க மேனேஜர் ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால, மன ரீதியாக பாதிக்கப்பட்டதுனால நைட்டெல்லாம் அந்த மேனேஜர்லாம் என்ன எதில் வராரு? கனவுல வராரு. இது வந்து என்னென்னா சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இல்லையா? ரொம்ப ஒரு பிரச்சனையை நீங்கள் மனதளவில் சந்திச்சிங்கன்னா அது உங்களை வந்து மன ரீதியாக பாதிக்கும். வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மன ரீதியாக எதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்றது. இதில் எல்லாம் நம்ம சிக்கி இருக்கிறோம். நீங்கள் எந்த பிரச்சனையை வேணால் எடுத்து பாருங்களேன், அது முதல்ல எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் சிந்தனையில் ஆரம்பிச்சிருக்கோம். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அதுதான் உன் வாய் மொழிகளால் நீ என்ன பண்ணாய்? சிக்குண்டாய். நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டவரை அறியாதவங்களை பிசாசு பிடிக்கும். ஆண்டவரை அறியாதவங்க பிசாசினால் பாதிக்கப்படுவாங்க. அவங்கள பற்றி நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேசிகிட்டு இருக்கிறது ஆண்டவரை அறிந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சத்துருவும் கிரியை செய்ய முடியாது. நம்ம வந்து இப்படிப்பட்ட சில காரியங்களால் சிக்கி இருக்கலாம். பலவீனத்தில் சிக்கி இருக்கலாம், பாவத்தில் சிக்கி இருக்கலாம், அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகள் சரியில்லாமல் அதில் நம்ம வாய் மொழிகளால் சண்டையின் மூலமாக நம்ம சிக்கி இருக்கலாம். இதிலிருந்தெல்லாம் நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் மனசார விசுவாசித்து வாயில் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறதை உங்களை கண்கூடாக பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் காலையில் ஜெபிக்கிறது போதாக, நான் ஏற்கனவே உங்களுக்கு விசுவாச அறிக்கையை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் டெய்லி வாசிக்கிறீங்க? நான் கொடுத்த அந்த பிரிண்ட் அவுட்டில் கொடுத்த விசுவாச அறிக்கை
வாசிக்கிறீங்களா இல்லையா? அதை நீங்கள் வாசிக்கணும். வாசிக்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் சொல்லலை, ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என் வாய் மூலமாக பேசுகிறார். அன்றைக்கு அந்த ஸ்திரீயை பார்த்து நீ விடுதலையாக்கப்பட்டாயின்னு சொன்ன உடனே அந்த சகோதரர் என்ன பண்ணாங்க? விடுதலையாகி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் அதை விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யும்போது ரொம்ப வெகு தூரத்தில் இல்லை, வெகு விரைவில் நீங்கள் இதே ஆலயத்தில் வந்து கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கியிருந்தேன், வெளியவே சொல்ல முடியாத காரியத்தில் சிக்கியிருந்தேன், கர்த்தர் இதிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். என்னுடைய வாயின் அறிக்கை மூலமாகவே நானே இதிலிருந்து விடுதலையாக்கி கொள்ளும்படியாக, நானே இதிலிருந்து தப்புவித்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவெல்ல அன்றைக்கு ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்ன அதே வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறேன், ஸ்திரீயே நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போய் அந்த ஸ்திரீன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு உங்கள் பேரை போட்டு படிங்க. எதுலெல்லாம் விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ நீ அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். முடிஞ்சால் கண்ணாடியை பார்த்து கூட சொல்லுங்கள். நீங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லும்போது, உங்களை நீங்களே பார்த்து சொல்லும்போது அது உங்களுடைய சிந்தனைகள் கேட்கும். நீங்கள் எதை ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களுடைய மைண்டில் போய் உங்களுடைய ஆழ் மனதில் பதியும். எது ஆழ் மனதில் பதியுதோ, நான் சொன்னது போல் அந்த பிசாசு இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்கள் சரீரம் வெளிப்படுத்தும். அந்த மாதிரி நீங்கள் அறியாமலே நீங்கள் அந்த மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா, அதனால தான் இந்த பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்க திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி என்ன பண்ணுவாங்க, உருளுவாங்க, இது பண்ணுவாங்க, நெளிவாங்க. இதெல்லாம் அவங்க வாண்டடாக பண்ணுறது இல்லை. அவங்க நம்பின நம்பிக்கை அவங்கள அந்த மாதிரி என்ன பண்ண வைக்குது, அவங்கள அறியாமல் செயல்பட வைக்குது. அப்போது நீங்கள் வந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நீங்கள் அது உங்கள் ஆழ் மனசில் சொல்லி 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 பதிய வச்சிட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய சுகப்படுத்த முடியாத வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி தானாய் சுகமாகிறதை நீங்கள் உங்கள் கண்கூடாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்ட விடுதலையை நம்முடைய நாவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை விடுதலை பண்ண வேண்டிய அவசியம் இப்போ அவருக்கு இல்லை. அவர் எல்லாத்தையும் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிட்டார். இப்போ அதை நான் எப்படி எனக்கு அதை வந்து சுதந்திரமாக்கி கொள்ள முடியும்னா ஒரே ஒரு வழிதான், என்னுடைய வாய் மொழிகளால் நான் சிக்குண்டது போல என்னுடைய வாய் மொழிகளால் என்னை நானே விடுதலையாக்கி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெல்ல இன்னிலிருந்து ஒரு பொறுத்தனையோடு போங்க. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு அர்ப்பணிப்போடு கடந்து போவோம். கதை அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் கண்களை மூடலாம்.